அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரைட்டர் சீலன். இது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 18, பேரரசரின் பெருவிருந்து. தஞ்சை அரண்மனையின் உள்ளே கிழக்கு மாளிகை சோழ பேரரசர் முதலாம் பராந்தகரின் தலைமையிலான சிறப்பு விருந்துக்காக தயாராகிக் கொண்டிருந்தது. காற்றெங்கும் பரவியிருந்த நெய்யின் சுவையும் பண்டங்களின் வாசனையும் சுவை நரம்புகளை சுண்டிவிட்டுக் கொண்டிருந்தன. இளவரசர்கள், ராஜாதித்தர் மற்றும் அரிஞ்சயர் ஆகியோர் கம்பீரமாக வந்திறங்கினர். இது ஒரு சாதாரண அரசு விருந்தல்ல. இதில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டவர்கள் மிகச் சிலரே. பேரரசர் பராந்தகர் மற்றும் அவரது பட்டத்து தேவியர், அரசரின் வாரிசுகளான 6 இளவரசர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், அரசு பொறுப்புகளில் தலைமை பொறுப்பில் இருந்த அமைச்சர் பிரம்மாதிராஜர், வேளக்கார படைத்தலைவர் இளங்கோ, சோழ தேசத்தின் ராஜகுருவான பல்லவராயர் என விரல் விட்டு எண்ணும் அளவுக்கே பேரரசருடன் விருந்துண்டு மகிழும் வாய்ப்பு கிடைத்திருந்தது. பேரரசரின் மருமகன் கோவிந்தன் ராஷ்டிரகூட படையெடுப்புக்கான முக்கிய ஆயத்தங்களை செய்வதற்காக வட எல்லையில் தங்கியிருந்தால் விருந்தில் அவனும் அவன் மகனும் பங்கேற்கவில்லை. அரசரின் உடல் நலனுக்கெனவே விருந்து மண்டபத்தில் 2 தனித்தனி மேஜைகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஒன்று ஆரோக்கியமான சைவம், மற்றொன்று சுவையான அசைவம். ஆதுரசாலையின் கட்டுப்பாட்டின் பேரில் அரசர் பராந்தகர் சில காலமாய் சைவத்துக்கு மாறியிருந்தார். அரசிகள் மற்றும் அமைச்சர் பிரம்மாதிராஜரும் சைவ மேஜையில்தான் அமர்ந்தனர். மற்ற அனைவரும் இளவரசர்கள் உட்பட விதவிதமான அசைவு உணவுகள் நிறைந்த மேஜையில் அமர்ந்திருந்தனர். வழக்கம்போல் இளவரசர்களில் சுறுசுறுப்பும் கிண்டலும் நிறைந்த உத்தமன்தான் முதலில் பேச்சை தொடங்கினான். அப்பா, என்ன இது திடீர் விருந்து ஏற்பாடு? வாராவாரம் நடக்கும் விருந்தை விடவும் அதிக முக்கியத்துவம் கொண்டது போல தெரிகிறதே. பேரரசர் புன்னகையுடன் பதிலளித்தார். என் இளைய மகன் உத்தமன் காதலை கொண்டாடத்தான் என்று சொல்ல அனைவரும் சிரித்தனர். உத்தமன் வெட்கப்பட பேரரசர் தொடர்ந்தார். வாராவாரம் அளிப்பது வழக்கம்தானே மகனே, இதில் புதிதாக என்ன இருக்கிறது? உத்தமன் விடுவதாயில்லை. அவனது பார்வை வட எல்லையிலிருந்து அழைக்கப்பட்டிருந்த அண்ணன்களை நோக்கி இருந்தது. இல்லையப்பா, அண்ணன்களை வடவெல்லையிலிருந்து அழைத்து வந்திருப்பதை பார்த்தால் இது வெறும் விருந்து மட்டும்தானா? வேறேதோ பெரிய விஷயம் இருப்பது போல தெரிகிறதே. பேரரசர் பராந்தகரின் முகத்தில் ஒரு நிழல் படர்ந்தது. ஆம் மகனே, சோழ தேசம் இன்று வரை மிக அமைதியான சூழலில் இருந்து வருகிறது. ஆனால் இனி இந்த அமைதி கொஞ்சம் குலையலாம். ராஷ்டிரகூட படையெடுப்பு குறித்த சிந்தனை அரசர் பேச்சில் வெளிப்பட்டது. இளவரசன் அரிஞ்சயன் குறுக்கிட்டான். ராஷ்டிரகூட படையெடுப்பை பற்றி சொல்கிறீர்களா தந்தையே? கவலை வேண்டாம். சோழ சைனியம் மாபெரும் வெற்றியை பெறும் என்பதில் துளியும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். அரசரின் உடனே என் 2 வீர புதல்வர்களும் மாதண்ட நாயகர்களாக இருக்கும்போது எனக்கு பயம் என்ன என்றார் உறுதியாக. பிறகென்ன தயக்கம் தந்தையே? அரிஞ்சயன் ஆவலுடன் கேட்டான். பேரரசர் பெருமூச்சுடன் பேசினார். எல்லை கடந்து போரிடுவதில்லை என்ற என் கொள்கைக்கு ஒரு ஊறு விளைந்துள்ளதால் வந்த ஒரு சிறிய ஏமாற்றம்தான் அது. அப்போது பேரரசரின் மூத்த மகள் வீரமாதேவி திடீரென பேசத் தொடங்கினாள். அப்பா, நான் தான் அப்போதே சொன்னேனே, உங்கள் மருமகனுக்கு அரச பதவி தகுதியில்லை, அதேபோல் என் மகனுக்கும் என்றவளை அரசர் தடுத்து பேசினார். என் அருமை மகளே, தகுதி என்பது முதலில் மரபுரிமை சார்ந்தது. சத்திரிய தர்மத்தில் அதுவே இறுதி விதி. நான், என் மகன், அவன் மகன், இதுதான் இயற்கை வகுத்துள்ள விதி. உடனே உத்தமன் ஒரு அப்பாவித்தனத்துடன் கேட்டான். அப்பா, அப்போ நான் சக்கரவர்த்தியே ஆக முடியாதா? இந்த கேள்வி இறுக்கமான சபையில் ஒரு கலகலப்பான சிரிப்பலையை உண்டாக்கியது. பேரரசர் பாசத்துடன் உத்தமனை அணைத்துக் கொண்டார். நீ சக்கரவர்த்திக்கும் மேலேடா என் செல்ல மகனே. அரசர் பின் மீண்டும் தீவிரமானார். என் மகளால் கோவிந்தன் அரச பதவி இழந்தான். இப்போது ராஜாதித்தனின் மகளால் கோவிந்தனின் மகன் அரசனாகும் வாய்ப்பை இழந்துவிட்டான் என்ற ஒரு புதிய அவப்பெயர். என் மகள் மற்றும் பேரத்தி என்ற தாண்டி நீங்கள் இருவரும் சோநாட்டின் சொத்துக்கள். இந்த அவப்பெயர் உங்களுக்கு அதீத தண்டனை. அது நீங்க வேண்டும். என் மருமகன் திறமையற்றவனாகவே இருக்கட்டும், அவன் மகனும் திறமையற்றவனாக இருக்கட்டும். ஆனால் சத்திரிய நீதியை, அரச மரபுரிமையை மீறும் அதிகாரத்தை யார் கொடுத்தார் அந்த கிருஷ்ணனுக்கு? அனைவரும் ஆமோதித்தனர். உடனே உத்தமன் பேசத் தொடங்கினான். அரச பதவி மரபுரிமை என்பதெல்லாம் பழைய பஞ்சாங்கங்கள் தந்தையே. யார் தகுதி வாய்ந்தவனோ அவனுக்குத்தான் அரச பதவி கிடைக்க வேண்டும். பேரரசர் பராந்தகர் ஒரு கணம் உற்று பார்த்தார்.
ஆம் மகனே, ஆனால் அந்த அளவு இந்த பூமி இன்னும் தேர்ச்சி அடையவில்லை. திறமையான சக்கரவர்த்திகள் வந்த பல்லவ வம்சத்திலேயே அபராஜிதன் என்ற திறமையில்லாதவன் வந்ததால்தான் நம் தாத்தா விஜயாலயன் சோழத்தை மீண்டும் நிறுவினான். உத்தமன் துடுக்குத்தனத்துடன் முடித்தான். அப்படியானால் ராஷ்டிரகூடத்தில் வந்த அபராஜிதன் நம் மைத்துனர் கோவிந்தன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டியதுதான். உடனே அண்ணன் கண்டராதித்தர் உத்தமனை முறைத்தார். உத்தமா, வார்த்தைகளில் கவனம். இங்கில்லாதவர் குறித்து இழிவாக பேசுவது தவறு என்று அரசர் கண்டராதித்தரை தடுத்து பேசினார். என்று விடு கண்டா, அவன் பேசட்டும் என்றபடி தொடர்ந்தார். உத்தமனை நோக்கி, ஆம் உத்தமா, அதற்காகத்தான் 20 வருடம் காத்திருந்தேன். சோழம் திரும்பி வந்த மகளுக்கு பராந்தகன் எதுவும் செய்யவில்லை என்று நாளை வரலாறு என்னை திட்டக்கூடாது. அதே சமயம் கோவிந்தன் போன்ற திறமையற்ற மன்னனும் அங்கே ஆளக்கூடாது. சோழ குலக்கொழுந்துக்கு, ராஜாதித்தனின் பேரனுக்கு அத்தகுதி இன்றைக்கு வாய்த்திருக்கிறது. என் மகள் வீரமாதேவிக்கும் ராஜாதித்தன் மகள் சோமியாதேவிக்கும் செய்யும் கைமாறாக இவ்வாய்ப்பை எடுத்துக்கொள்கிறேன். என் மகன்கள் ராஜாதித்தனும் அரிஞ்சயனும் அதை நிகழ்த்தி காட்டுவார்கள் என்று பெருமிதத்துடன் தன் மீசையை நீவிக்கொண்டார். நானும் தந்தையே என்று உற்சாகத்துடன் எழுந்தான் உத்தமன். இல்லை உத்தமா, உனக்கு வேறு பணி வைத்துள்ளேன் என்றார் அரசர். என்னது, வேறு பணியா? அப்படியானால் இப்போதும் என்னை போருக்கு அனுப்பப் போவதில்லையா? உத்தமன் குரலில் ஏமாற்றம் வெளிப்பட்டது. அவசரப்படாதே. பாண்டிய குலதனங்களான சுந்தரமுடியும் இந்திராரமும் இன்னும் நம் கைகளில் கிடைக்கவில்லை. அதை கண்டுபிடித்து மீட்கும் ஒரு பெரும் பொறுப்பை உனக்கு வழங்க உள்ளேன். உத்தமன் சலிப்புடன் கேட்டான். இதெல்லாம் ஒரு பணியா? நான் சண்டை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னை போய் ஒரு பொருளை தேட சொல்கிறீர்களே, இதை அனுபமாவிடம் சொல்லுங்கள். அவளே போதும் இந்த பணிக்கு. அனுபமா உத்தமனை முறைத்தாள். தம்பிக்கு சிங்கள இளவரசி செண்பகமிக்கிராவை தேடும் பணி கொடுத்தால் இன்னும் சிறப்பாக தேடுவான் என்று அரிஞ்சயன் பகடி செய்தார். ஆஹா, நம் பக்கம் திரும்புகிறதே தேர் என நழுவ நினைத்த உத்தமன், என்னை ஆளை விடுங்கள் என்று சொல்லியபடி உணவுச்சாலையிலிருந்து மெல்ல வெளியேறினான். அனுபமாவும் டேய் தம்பி என்றவாறு அவனை பின்தொடர்ந்து ஓடினாள். அரசர் தன் மகள் வீரமாதேவியை அழைத்தார். மாப்பிள்ளை குறித்து பேசியதில் வருத்தமா மகளே? இல்லை அப்பா, அது குறித்து வருத்தம் ஏதுமில்லை. எனக்காக என் சகோதரர்களின் உயிரையே ஈடு வைக்க நினைப்பதுதான் வருத்தமாக உள்ளது. பராந்தகரின் குரலில் பாசம் தழும்பியது. சோழத்தையே ஈடு வைத்தேனும் ராஷ்டிர கூடத்தை என் மகளுக்கு மீட்டுத் தருவேன். வீரமாதேவி உணர்ச்சி வசப்பட்டு, அப்பா, உங்கள் மகளாக பிறக்க பெரும் பாக்கியம் செய்துள்ளேன் என்று அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டாள். பிறகு ராஜாதித்தரையும் அரிஞ்சயரையும் தனியே அழைத்து போருக்கான படை சேகரிப்பு விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது அரிஞ்சயனின் மகன் சுந்தர சோழன் தன் தாத்தாவையே பார்த்துக் கொண்டிருந்தான். மன்மதனைப் போல ஜொலிக்கிறாயே பேரா, உனக்கு சுந்தரன் என்று நான் வைத்த பெயர் சால பொருத்தம். இங்கே வா என் செல்வமே, எங்கே உன் மனைவி என்று பாசத்துடன் அழைத்தார் அரசர். தாத்தா, இதோ இருக்கிறாள் என்று சுந்தரன் தன் மனைவி வானதியை அருகில் அழைத்து வந்தான். திருமணத்தன்று மட்டும் பார்த்த அரசர் அவர்களை வாழ்த்தினார். உடன் காலில் விழுந்து வணங்கிய இருவரையும் நீடூழி வாழ்க என எழுப்பினார். அரசர் கண்டராதித்தரின் மகன் மதுராந்தகனை அழைத்தார். உன் சிற்றப்பனுடனும் சுந்தர சோழனுடனும் சேர்ந்து நிறைய கற்க வேண்டும் பேரா, அப்போதுதான் அவர்களைப் போல அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து வருவாய் என்றார் பேரரசர். கண்டராதித்தர் குறுக்கிட்டார். அப்பா, என் மகனை சிவபக்தனாக வளர்க்க உள்ளேன். ஏன், நீ ஒருவன் இருக்கிறாயே போதாதா மகனே? அரசர் கேட்டார். இல்லை அப்பா, அது என்று ஏதோ சொல்ல முயல பேரரசர் தொடர்ந்தார். என்னமோ கண்டா, நீ போர்களில் இருந்து ஒதுங்குவது பரவாயில்லை. உன் மகன் மதுராந்தகனையும் அவ்வாறு வளர்ப்பது சரியாக இருக்காது என்பது என் கருத்து. நாங்கள் என்ன அரசராகவா போகிறோம்? யார் கண்டார்கள்? யாரும் ஆகலாம். உத்தமன் சொன்னானே, தகுதி உள்ளவர் அரசராகலாம் என்று சொல்லி சிரித்தார். சுந்தரனின் மனைவி வானதி ஏதோ போல் இருப்பதை அவள் முகவாட்டத்திலேயே அறிந்த அரசர் அவளை தன் அருகே அழைத்தார். பேத்திக்கு என்ன உடம்புக்கு? ஏன் தெளிவில்லாமல் இருக்கிறாய்? மலையமான் திருமுடிக்காரி மரபில் வந்த வீரப்பெண் வாட்டமாயிருக்கலாமா? என் பேரன் சுந்தரன் ஏதும் குறை வைக்கிறானா? என்னிடம் சொல், அவனை நாடு கடத்தி விடுகிறேன் என்று சிரித்தபடி சொல்ல, சுந்தரன் எங்கே தன் இன்னொரு காதலை பற்றி சொல்லிவிடுவாளோ என்று நடுங்கியபடி நின்றிருந்தான். அதெல்லாம் ஒன்றுமில்லை தாத்தா, உங்கள் பேரன் என்னை நன்றாக பார்த்துக் கொள்கிறார். சொல்லிக் கொண்டிருந்த போதே அவள் குரல் கம்மியது. திடீரென அவர் மயங்க அரசர் அப்படியே தன் தோளில் தாங்கியபடி கீழே அமர
அவர் மடியிலேயே சாய்ந்து படுத்து விட்டாள். சபை பதறிப் போனது. எங்கே ஆதுரசாவை மருத்துவர், உடனே வரட்டும் என்று பேரரசரும் பதறினார். வானதியின் முகத்தில் நீர் தெளிக்கப்பட கொஞ்சம் மயக்கம் தெளிந்ததும் எழ முயன்றாள். பரவாயில்லை வானதி, சற்று நேரம் படு என்று அரசர் தன் மடியிலேயே அவளை படுக்க வைத்துக் கொண்டார். விரைந்து வந்த ஆதுரசாலை மருத்துவர் வானவன் மாதேவியின் கைகளை பிடித்து நாடி பார்த்தார். சபையில் ஒரு நிசப்தமான அமைதி நிலவ அந்த அமைதியை கலைத்து மருத்துவர் சொன்னார், நல்ல செய்திதான் சக்கரவர்த்தி. முதலாம் பராந்தகரின் பேரனும் அரிஞ்சய இளவரசரின் மகனுமான இரண்டாம் பராந்தகராகிய சுந்தர சோழர் தந்தையாக உள்ளார். மகனா மகளா என்று அறிய இன்னும் 10 திங்கள் பொறுத்தருள வேண்டும். பேரரசர் பராந்தகர் பெரும் மகிழ்ச்சியில் திளைத்தார். என் மடியில் மயங்கி இருக்கிறாள், மகனாகவே இருக்கட்டும். என் அப்பன் ஆதித்தன் பெயர் சூட்ட ஓர் ஆண்மகனை பெற்றெடுக்க எம்பெருமான் தில்லை நடராசன் அருள் புரிவானாக என்று உணர்ச்சி வசப்பட்டவராய் சுந்தரனின் கைகளையும் வானவன் மாதேவியின் கைகளையும் தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொண்டார். சோழ தேசத்தின் எதிர்காலம் பற்றிய ஆழமான முடிவுகளும் குல வாரிசு பற்றிய நல்ல செய்தியும் நிறைந்த அந்த விருந்து தஞ்சை அரண்மனை வரலாற்றில் ஓர் மறக்க முடியாத இரவாக அமைந்தது. தன் மருமகன் சுந்தர சோழன் தந்தையாக உள்ள செய்தியின் மகிழ்ச்சியுடன் வீரமாதேவி தன் மாளிகை நோக்கி சென்றாள். மாளிகையின் நீண்ட நடைபாதையை தாண்டி தன் அறைக்குள் நுழைந்த வீரமாதேவியின் மனம் இன்னமும் விருந்தரங்கத்தின் சத்தத்திலும் குதூகலத்திலுமே இருந்தது. விளக்குகளின் ஒளி மங்கிக் கொண்டிருந்த அந்த அமைதியில் எதிர்பாராத ஒரு புயல் மையம் கொண்டிருந்தது. அறையின் நடுவே கோவிந்தன். அவன் வந்திருப்பதே அவளுக்கு தெரியவில்லை. மங்கலான விளக்கு வெளிச்சத்தில் கூண்டில் அடைபட்ட வேங்கையைப் போல முன்னும் பின்னும் குறுநடை போட்டுக் கொண்டிருந்தான் கோவிந்தன். அவன் முகத்தில் தெரிந்த இறுக்கம் அவன் எதையோ வெடித்து சிதற காத்திருப்பதை உணர்த்தியது. ஆனால் எதையும் கண்டுகொள்ளாத வீரமாதேவி தன் ஆபரணங்களை கழற்றி வைத்துவிட்டு அவளை இயல்பாக ஏறியிட்டாள். எப்போது வந்தீர்கள்? இயல்பான குரலில் கேட்டாள் அவள். இவ்வளவு சீக்கிரம் வருவீர்கள் என்று தெரிந்திருந்தால் விருந்தில் கலந்து கொண்டிருக்கலாமே. கிழைமை விருந்தோம்பலை தவறவிட்டு விட்டீர்களே. கோவிந்தன் நின்றான். அவன் கண்கள் அவளை துளைத்தன. எதற்கு? என்னை வைத்துக் கொண்டே உன் அண்ணன் கம்பிகள் என்னை இழிவுபடுத்துவதை வேடிக்கை பார்க்கவா? வீரமாதேவியின் புருவங்கள் உயர்ந்தன. அவள் இதழோரத்தில் ஒரு மெல்லிய ஏளன புன்னகை எட்டி பார்த்தது. அப்படி என்னை இழிவுபடுத்தி விட்டார்களாம்? விருந்து மண்டபத்தில் மது போதையில் யாரோ உளறுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டு வீணாக வார்த்தைகளை விடாதீர்கள். களைப்பாக இருப்பீர்கள், படுத்து உறங்குங்கள். ஆஹா, என்ன ஒரு அக்கறை! கோவிந்தன் எகத்தாளமாக சிரித்தான். அந்த சிரிப்பில் மகிழ்ச்சியை விட விஷமே அதிகம் இருந்தது. நீ நினைப்பது போல அங்கே பேசியது மதுபோதை உளறல்கள் அல்ல தேவி. உன் தந்தை பராந்தகர் திட்டமிட்டே என் தன்மானத்தை சீண்டி பார்த்திருக்கிறார். நான் என்ன திறமை கெட்டவனா, வீரமில்லாதவனா? உன் தம்பி உத்தமன் சபையில் மறைமுகமாக என்னை பற்றி பேசிய போது உன் தந்தை அதை மறுக்காமல் மௌனமாக இருந்தாரே, அதற்கு என்ன அர்த்தம்? அவன் ஆவேசமாக அவளை நோக்கி நடந்தான். ராஷ்டிரகூடத்தின் மேல் படையெடுக்கும் முடிவு சரிதான். ஆனால் அதை வென்றால் எனக்கு பட்டம் கட்டலாம், அல்லது என் மகனுக்கு கட்டலாம், என் பேரனுக்கு பட்டம் கட்டுவேன் என்று சொல்ல அவர் யார்? நான் இன்னும் உயிரோடுதானே இருக்கிறேன். ராஷ்டிரகூடத்தின் முடிசூடப்பட்ட மன்னன் நான். அங்கு நான் சொல்வதுதான் சட்டம், நான் வைப்பதை அரசியல். உன் தந்தையின் முடிவுகள் சோழத்தோடு நிற்கட்டும். கோபம் அவன் கண்களை மறைக்க வார்த்தைகள் நெருப்பாய் விழுந்தன. வீரமாதேவி எவ்வித சலனமும் இல்லாமல் ஒரு சிலையான பாவனையில் அமர்ந்து அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளது அமைதி கோவிந்தனை மேலும் சீண்டியது. ஏன் சிலை போல அமர்ந்திருக்கிறாய்? பதில் சொல். கோவிந்தன் கத்தியது அவளை சிறிதும் அசையவில்லை. நிதானமாக அவன் நெருங்கினாள். நீங்கள் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது மன்னா. அவள் குரல் அமைதியாக இருந்தாலும் சவுக்கடி போல இருந்தது. உங்களை நம்பி உங்களோடு வந்த மெய்காவல் வீரர்கள் எத்தனை பேர் தெரியுமா? வெறும் 20 பேர். அமைச்சர்கள் 2 பேர். ஆதரவாளர்கள் என்று ஒரு 10 பேர். ஆக மொத்தம் 50 பேர் கூட இல்லாத ஒரு நாடு கடந்த மன்னர் நீங்கள். அதிலும் வந்தவர்களில் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உங்களை நம்பாமல் மீண்டும் ராஷ்டிரகூடத்திற்கே திரும்பிவிட்டன. அவள் சற்றே இடைவெளி விட்டாள். அந்த அமைதி அரை முழுக்க எதிரொலித்தது. ஆனால் நீங்களோ இன்னும் நான் ஒரு சக்கரவர்த்தி என்ற கனவுலகத்திலேயே மிதந்து கொண்டிருக்கிறீர்கள். விருந்தில் என்ன நடந்தது என்பதை அரைகுறையாக ஒற்றர்கள் மூலம் கேட்டுக்கொண்டு இங்கே வந்து வீணாக உளராதீர்கள். உன் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் உங்களால் முடிந்தால் உதவி செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு மரியாதை. இல்லை, கோவிந்தன் உருமினான். எனக்கு யார் உதவியும் தேவையில்லை. நானே சக்கரவர்த்தி. நான் சொல்வதுதான் உன் தந்தை கேட்க வேண்டும். வீரமாதேவி அவனை தீர்க்கமாக பார்த்தாள். வார்த்தைகளில் கவனம் தேவை கோவிந்தரே. ஒரு நாட்டின் சக்கரவர்த்தியை இளவரசர்களுக்கு கீழே வேலை பார்க்க சொல்லும் போது அந்த கவனம் உன் தந்தைக்கு எங்கே போனது?
அவன் குரலில் விரக்தி கலந்த கோபம் இருந்தது. வீரமாதேவி பெருமூச்சு விட்டபடியே வாசல் நோக்கி நடந்தாள். கதவருகே சென்று நின்று திரும்பி பார்க்காமல் சொன்னாள், மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், நீங்கள் ஒரு காலத்தில் சக்கரவர்த்தியாக இருந்தவர். ஆனால் தற்போது நீங்கள் சக்கரவர்த்தி அல்ல, வெறும் அகதி. அந்த கடைசி வார்த்தை ஒரு ஈட்டியைப் போல பாய்ந்தது. வீரமாதேவி வெளியேறி செல்ல, தனிமையில் விடப்பட்ட கோவிந்தன் தோல்வியின் வெறுமையிலும் அடங்காத கோபத்திலும் கத்திக் கொண்டிருந்தான்.